இப்படி கலர் கலராக இருக்கக்கூடிய செம்பருத்தியோட குச்சிகளை ஒரே செடியில் கிராஃப்டிங் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? இந்த வீடியோ பதிவு யாருக்காக அப்படின்னா, ரெகுலராக பசுமை கார்டனுங்களை வீடியோஸை பார்க்குறேன் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு மட்டுமே. இந்த வீடியோ பதிவில் எப்படி கிராஃப்டிங் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எங்களை பார்த்து நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, எங்கள் செடிகள் தளிர்கள் விட்டு வளரும் போது உங்களோட செடிகளும் வந்துடும். இதுக்கான ரிசல்ட்டை நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் தான் பார்க்க போகிறோம். பட் எப்படி கிராஃப்டிங் செய்யணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். மறக்காமல் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செடிகளில் நிறைய மல்டி பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எத்தனை கலர்ஸில் நம்ம கிராஃப்டிங் செய்ய போகிறோமோ எல்லா செடிகளோட சயான் பகுதின்னு சொல்லுவாங்க, அதாவது மேலே ஒட்டு கட்டக்கூடிய பகுதியை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம செலக்ட் பண்ணுற அந்த குச்சியோட திக்னஸும் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுட்டு திக்னஸும் சேம் ஒரே மாதிரி இருக்கிறதா பார்த்துக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டையும் ஒரே சைஸ் இருக்குது. நான் பண்ண மாதிரியே இந்த மாதிரி ஸ்லாண்டிங் கட் கொடுத்து அதில் டைட்டாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு காற்று போகாமல் நல்லா டைட்டாக கட்டிட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செடிகளில் உங்களுக்கு எத்தனை கலர்ஸ் வேணுமோ அத்தனை கலர்ஸை நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணிக்கலாம். அண்டு முக்கியமான விஷயம், இதை அட்டாச் பண்ண உடனே அதுக்கு மேலே ஒவ்வொரு கிராஃப்டட் போர்ஷன்லேயுமே பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாகவே. ஸோ கண்டிப்பாக யார் வீட்லையாவது செடிகள் இருந்தது அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட்டை நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம்.